காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. இந்நேரத்துக்கு ஆளுங்க குரு இசை கதையை முடிச்சிருப்பாங்க. நல்ல வேலையா இவனுங்களுக்கு நம்ம போன்ல இருந்து போனும் பண்ணல. அப்படியே ஏதாவது மாட்டினாலும் கண்டிப்பா நம்ம மேல எந்த சந்தேகமும் வராது. அம்மா அம்மா இவன் என்ன வாசல்ல இருந்தே கத்திட்டு வரான். கதையை முடிச்சிட்டோம் இவனுங்க கிட்ட இருந்து போன் வரான்னு பார்த்தா இவன் திடீர்னு வந்து நிக்கிறான். அம்மா டேய் இருடா வரேன். ஐயோ ரொம்ப கோவத்துல வந்திருக்கான் போலயே. இவன் இருக்க கோவத்தை பார்த்தா இன்னைக்கு ஒரு வழி பண்ணிருவான் போலயே. அருவி தேவையில்லாம வம்பல மாட்டிக்கிட்டியா? சமாளிப்போம். கண்ணா வந்துட்டியா? வா வா வா, சுட சுட உனக்கு காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடியா இருக்குடா. அவதானே பேசுறான், என்ன எதுக்கு பார்த்து முறைச்சிட்டு நிக்கிறான்? காஃபி ஸ்நாக்ஸ் சொன்னதுக்கு பிறகு முறைச்சிட்டு நிக்கிறானே. அருவி உன் பிள்ளைக்கு காஃபி ஸ்நாக்ஸ் கொடுத்து ஏமாத்துறதுக்கு அவன் என்ன 2 வயசு குழந்தையா? இவனை சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பல்காவே பிரியாணின்னு ஏதாவது செஞ்சு வச்சிருக்கலாம் போலயே. எப்படி இவன் கோவத்தை சரி பண்றது? டேய் சாம், நம்மளதான் பார்த்து முறைக்கிறான் போலயே. ஐயோ அருவி, நீ செஞ்சு வச்ச வேலை. நீ திட்டினா கூட பரவாயில்லடா, ஆனா இந்த ஆள் முன்னாடி மட்டும் திட்டி அம்மா திட்டு வாங்குறத இந்த ஆள் பார்த்து ரசிக்கிற மாதிரி மட்டும் பண்ணிடாதடா. கண்ணா டேய், இதுக்குமே அசர மாட்டேங்கிறான். சரி நம்மளே ஆரம்பிப்போம். அருவி கொஞ்சம் எமோஷனலா பேசு. என் கஷ்டம் யாருக்கு தான் தெரிய போகுது? இந்த வீட்ல இருக்கதே மொத்தம் 3 ஆளுங்க. ஒன்னு என் புள்ள, ஒன்னு என் பிள்ளைக்கு அப்பன். அந்த ஆளு எப்ப எங்க யார் தேடி போறான்னு எனக்கு தெரியாது. என் புள்ள நீ காலையில போறா எப்ப வாரான்னு தெரியாது. வேலை வேலைன்னு என் புள்ள நீயே இருக்க. எனக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை ஏதாவது பிறந்திருந்தனா, இல்லனா உனக்கு இன்னும் கல்யாணம் ஆயிருந்தாலாவது வீட்டுக்கு ஒரு மருமக வந்திருப்பா. நானும் ஒத்தையில இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நானும் என் மருமகளா அப்படின்னு காய்கறி கடைக்கு போறது, இப்படி மீன் கடைக்கு போறது, அப்படி இப்படி பேசி நேரம் போகும். இது எவ்வளவு நேரம் தான் ஒத்தையில இருக்க முடியும்? அதான் என் மருமகளுக்கு போன போட்டு கொஞ்ச நேரம் பேசலான்னு பார்த்தேன். பார்த்தா ஆபீஸ்ல நீயே இருந்துட்ட. இது ஒரு குத்தமாடா? டேய், நானும் வந்ததுல இருந்தே பாத்துட்டு இருக்கேன். அப்பல இருந்தே முறைச்சிட்டு நிக்கிறேன். அந்த ஆளை பார்த்தா முறைக்கிறான். இது தெரியாம இவ்வளவு நேரம் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டோம். ஒண்ணுதான்டா, எதுக்கு என்ன பார்த்து முறைச்சிட்டே நிக்கிறேன்னு கேக்குறேன். யோ, உன்னை பார்த்தா முறைக்கிறான். உன் பிள்ளை என்ன பார்த்து தான் முறைச்சிட்டு நிக்கிறான், தெரியலையா உனக்கு? ஏடி, கொட்டின புருஷனை எந்த பொண்டாட்டியாவது அடிப்பாளா? நோ அடிப்பண்டா. என்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த உடனே உன்னை அடிச்சு வளர்த்திருக்கணும். இப்ப எதுக்குடி கொட்டினா? அவன் தான் உன்னை பார்த்து முறைக்கிறான். அப்பவே உனக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்பவே சொல்ல தெரியாது. நான் வேற என் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டேன். அம்மா டேய், அப்ப நீ என்ன பார்த்து முறைக்கலையா? அப்பாடா. அம்மா, இந்த ஆளுக்கு நீங்க விஷத்தை வச்சீங்களா? அன்னைக்கு மித்ரனை கூட்டு வந்து இந்த ஆளை காப்பாத்தின பாத்தீங்களா? என் புத்திய செருப்பால அடிக்கணும். உனக்கு அது இப்பதான் தெரியுமா? நான் தான் அப்பவே சொன்னனே, இந்த ஆள் உயிரோட இருக்கிறது பூமிக்கு எல்லாருக்கும் பாரம் அப்படின்னு. அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? என்னடா இது வம்பா போச்சு. அவனுங்க கதையை முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கால் பண்ணுவானுங்கன்னு பார்த்தா இவன் எப்படி மீசையை முறுக்கிட்டு வந்து நிக்கிறான். அம்மா, இந்த ஆள் இப்ப என்ன பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா? என்னன்னு சொன்னாதானடா தெரியும். இன்னும் கூட இந்த ஆள் திருந்தலாமா? டேய், நான் என் போக்குல சும்மா தானே இருக்கேன். எது, உன் போக்குல சும்மா இருந்தியா? என்னடா நடந்து இவ்வளவு நேரம் கோவத்திலே நிக்கிறேன்? அம்மா, மறுபடியும் குருவையும் இசையும் கொலை பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஆள் ஆளுங்களை அனுப்பி வச்சிருக்கான். இவனுக்கு எப்படி தெரியும்? அப்போ நீ இன்னும் திருந்தல? இங்க பாரு அரவிந்த், அவன் என்னமோ பேசணுங்கிறதுக்காக பேசுறான். நான் இப்ப எல்லாம் திருந்தி உனக்கு நல்ல புருஷனா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நல்ல புருஷனா மட்டும் இல்ல, நல்ல அப்பாவா தான் நடந்துக்கிறேன். அதான் என் மருமகளே அந்த பையனை கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்புனியா? ஏன், எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவங்க 2 பேரையும் கொலை பண்ணி எரிச்சிட்டாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியுமா? எரிச்சிட்டாங்க அப்படிங்கிற வார்த்தை என் பிள்ளை யூஸ் பண்ணவே இல்லையே. அதுக்கப்புறம் அது எப்படியா உனக்கு தெரியும்? ஏன், இப்பதான் என் ஃப்ரெண்ட் போன் பண்ணி கேள்விப்பட்டியா, விஆர் வீட்டு பொண்ணையும் அந்த குரு பையனையும் கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொன்னான். ஓ, எந்த ஃப்ரெண்டு போன் பண்ண? அந்த ஃப்ரெண்டுக்கு உன்னை கட்டி போட்டு அடிச்சும் பாத்துட்டான், நீ திருந்தல. மேல தொங்க விட்டும் பாத்துட்டான், புள்ள கையால அடி வாங்கி நீ திருந்தல. உன் பொண்டாட்டி நான் உனக்கு பிரியாணில விஷத்தை வச்சதுக்கு பிறகு நீ திருந்தல. அப்ப நீ சாகுறது வரைக்கும் திருந்த மாட்டேனா? நீ எல்லாம் எதுக்கே உயிரோட இருக்கணும்? ஏன் அரவிந்த், அவன் என்னமோ அடிச்சு விடுறானா, நீ வேற. உன்கிட்ட நான் படிச்சு படிச்சு சொல்லிட்டேன். நீ பண்ற பாவம்லாம் அப்படியே நம்ம வீட்டுலதான் வந்து நிக்கா. அடுத்தவங்களுக்கு பண்ற துரோகமோ அடுத்தவங்களுக்கு பண்ற பாவமோ நம்ம புள்ள வாழ்க்கையில தான் வந்து விளையாடும்.
அப்படின்னு உனக்கு படிச்சு படிச்சு சொன்னதுக்கு பிறகு கூட ஏன் மருமகளே கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்புனியா? சாம், இசை, நான் இருக்கும்போது அவ மேல கை வைக்க விட்டுருவனா? எது அப்ப 2 பேரும் சாகலையா? நல்லாதானே இருக்காங்க சாம். ஆமாமா, நல்லாதான் இருக்காங்க. இந்த ஆளை ஒரு வழி பண்ணலான்டா இந்த ஆளை பாக்குறதுக்காக உடனே வந்தேன். இனிமே நீ உயிரோட இருந்து ஒரு பிரயோஜனம் இல்ல. உன்னையெல்லாம் அப்பவே அந்த அம்மிக்கல்ல தூக்கி போட்டு கொலை பண்ணிருக்கானடா. என் புருஷன் என் பிள்ளையோட அப்பா நினைச்சு உன்னை விட்டு வச்சேன் பாத்தியா? மறுபடியும் சாப்பாட்டுல விஷத்தை வச்சிருவாளோ? என்ன முழிக்கிறேன்? சாப்பாட்டுல விஷத்தை வைக்க போறேன்னு நினைச்சியா? உன்னெல்லாம் விஷத்தை வச்சிடல, ஒரேடியா கொலை பண்ணணும். இரியா வரேன். ஏன் அருவி, யோ, இங்க பாருடா, எனக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமே இல்ல. கண்டவங்க பேசுறதெல்லாம் கேட்டு, கண்டவங்க பேச்சு கேட்டு நீ வீட்டுல வந்து நாடகத்தை நடத்தாத. உன்னை இதுக்கு மேலேயும் விட்டு வச்சா சரிப்பட்டே வராது. பெல்ட்ல கை வைக்கிறான், ஒரு வேளை இந்த தடவை பெல்ட்டால அடிச்சிருவானோ? அரசு, இவன் ஒரு அடிக்கு கூட உன் உடம்பு தாங்காது. பேசாம மயக்கம் போட்டு விழுந்துருவோமா? நிஜமாவே பெல்ட்டை தான் கழட்டுறான். சை, மனசு மாறிட்டான் போலயே. மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவோமா? ஆஹா, மயக்கம் போட்ட கேப்ல அவ வந்து அம்மிக்கெல்லாம் மண்டையில போட்டாள்னா? என்ன பாக்குறேன்? பெல்ட்ட கலட்டினவன் எதுக்காக விட்டுட்டான்னு பாக்குறியா? என்ன பண்ணி தொலைக்க? உன்னை அடிச்சா எனக்கு தானே கில்ட்டியா இருக்கு. படம் தப்பணும். டேய், நான் தான் அந்த குடும்பத்துல உள்ள பகையெல்லாம் தூக்கி போட்டேனே. அந்த குடும்பத்துல இனிமே யாரையும் பழி வாங்க மாட்டேன், யாரையும் கொலை பண்றதுக்கெல்லாம் முயற்சி பண்ண மாட்டேன்னு அன்னைக்கு சத்தியம் பண்ணானே. சத்தியம் பண்ணியா? அதனாலதான் எனக்கு 2 பேரையும் கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்கியா? உன்னால அப்படியே சாகடிச்சு வீட்டுக்குள்ளே சமாதி கட்டின போலதான் இருக்கு. ஆனா உனக்கு அதெல்லாம் பத்தாதியா? ஆனா நீ தப்பிச்சிட்ட. அவர் பேரனை கொலை பண்ணதுக்காக வேதாச்சலம் தாத்தாவும் உன்னை உள்ள தூக்கி வைக்கலாம். இனியனை கொலை பண்ணதுக்காக பிரியாண்டியும் உன்னை மன்னிச்சு விட்டுட்டாங்கல்ல. அதான்யா, அந்த வகையில நீ தப்பிச்சிட்ட. ஆண்டவன் உன்னை எதுக்காக அவங்க கிட்ட இருந்தெல்லாம் தப்பிக்க வச்சிருக்கான் தெரியுமா? நீ ஆசையா வளர்த்த என்ன வச்சே நீ சித்திரவதையை அனுபவிக்கணும்டா. என் மூலமா உனக்கு காப்பு ரெடி ஆயிட்டு இருக்க. இனிமே உனக்கு ஜெயில்னா என்னன்னு நான் காட்டுறேன். என்னடா மிரட்டுறியா? அதானே, நீ எல்லாம் திருந்துறாளா? யோ, நீ இசைய மட்டும் தொட நினைச்சிருந்தாலே உன் குடல உருவி உன் போட்டோக்கு மேலேயே போட்டிருப்பேன். ஆனா நீ என் தம்பி மேலேயும் கை வைக்க ஆள் அனுப்பிட்டேலாம். என்ன பம்மற? எந்த தம்பி? ஏன் எந்த தம்பின்னு உனக்கு தெரியாதா? ஏயா, உனக்கு வெக்கமா இல்ல? பெத்த பிள்ளைங்க 2 பேரும் கொலை பண்ண அந்த அபிராமிக்கே 7 வருஷம் தாண்டி இப்பதான் சாகும் வரை ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கு. ஆனா 24 வருஷமா நீ தப்பிச்சிட்டு இருந்திருக்க பாத்தியா? என்னடா, வரும்போது ஏதாவது படம் பார்த்துட்டு வரியா? இங்க பாரு, அன்னைக்காவது உன்னை தொங்கதான் விட்டேன். எனக்கு இருக்க கோபத்துக்கு அப்படியே உன்ன. டேய், என்ன வளர்ற? என்ன உளறனா? நான் உளர்ற மாதிரி உனக்கு இருக்கேன். ஏயா, நீ பெத்த பிள்ளைய கொலை பண்றதுக்கு பிறந்த உடனே கொடுத்துருக்க. இந்த வீட்டுல உன் கூடவே நான் இத்தனை வருஷமா இருக்கேன். ஏன் உயிருக்கு கூட உன்னால எப்ப வேணா ஆபத்து வரலாம்ல? டேய், நீ ஏன் புள்ள? நீ அடிச்சால நான் வாங்கி பண்ணே தவிர, இங்க பாரு, நீ வந்ததுக்கு பிறகுதான் இந்த சாம்ராஜ்யமே உருவாச்சு. ஆனா அவன் உருவான மொத்த சாம்ராஜ்யத்தையும் அழிக்கிறதுக்காக பிறந்தவன். அவன் உன் மொத்த சாம்ராஜ்யத்தையும் தான் அழிக்கணும்னு நினைச்சான். நான் நினைச்சான் நீயே உயிரோட இருக்க மாட்ட. என்ன பாக்குறேன்? என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? இசை பத்தின உண்மையெல்லாம் வெளிவந்த நேரத்துல உன்னை நான் எவ்வளவு அடிச்சேன், கல்லு மாதிரி வாங்கிட்டு நின்னேலாம். ஆனா அவன் பாவப்பட்டவங்கள கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு அதுல வளர்ந்த உன் பிசினஸ் தான் அழிக்கணும்னு நினைச்சானே தவிர ஒன்னும் அழிக்கணும்னு அவன் நினைச்சதில்ல. அவனை கொலை பண்ண ஆள் அனுப்ப எப்படி அவனுக்கு மனசு வந்தது? அவன் நினைச்சா உன்னை தீர்த்து கட்டுறதுக்கு 5 நிமிஷம் ஆகணும்லாம் நினைக்காத. ஆனா அவன் மனசுக்குள்ள இன்னமும் நம்மள பெத்தவரு, நம்மளோட அண்ணா, ஏன் அருவியம்மா அப்படிங்கிற பாசம் அவன் மனசுக்குள்ள இன்னமும் இருக்கிறதுனாலதான் நீ உயிரோட இருக்க. ஓ, அவனுக்கு என் மேல உன் மேல அருவி மேல எல்லாம் பாசம் இருக்குங்கிறியா? டே டே டேய், அவனுக்கு பொறாமடா. எனக்கு பிடிச்ச புள்ள என் மூத்த புள்ள மட்டும்தான். என் மொத்த சொத்தம் உனக்கு தான் வரப்போகுதுன்னு அவனுக்கு தெரியாமலா இருக்கும்? கண்டிப்பா தெரியும். அந்த பொறாமையில தான் உனக்கு எதுவும் கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக மொத்த பிசினஸையும் அழிச்சிட்டு இருக்கான். அது தெரியாம அவனுக்காக என்கிட்ட பேச வரியா? எது எது எது? அண்ணன் தம்பி எங்களுக்குள்ளே சண்டை மூட்டி விட்டு அடிச்சு பாருங்க, வேடிக்கை பார்க்கலான்னு பாத்துட்டு இருக்கியா? டேய், நீ 1000 சொல்லு, அவனுக்கு உன் மேல பொறாமதான். அதான் அவனுக்கு கிடைக்காத எல்லா சொத்தம் உனக்கு கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக மொத்தத்தையும் அழிச்சிட்டு இருக்கான். ஒருவேளை உன் மேல அவனுக்கு பாசம் இருந்துன்னா இதெல்லாம் உனக்கு தானே வந்து சேர போகுது. இதெல்லாம் அழிக்கணும்னு நினைப்பானடா? யாருக்கு வேணும் உன் சொத்து பத்து? நீ மத்தவங்களோட பாவத்துல சம்பாதிச்சு வச்சிருப்ப, இதுல நான் வாழ்ந்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா? இன்னைக்கும் நாளைக்கும் நீ மட்டும் போய் சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கோ, மொத்த சொத்தையும் அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டு என் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். நீ அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வைக்கிறதுக்கு தானே நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன். ஏன் இந்த உலகத்துக்கு வரும்போது என்னையா கொண்டு வந்த? என்ன கொண்டு வந்தங்கிறத விட என்ன உனக்கு கொடுத்து அனுப்ப போறோம்? வெறும் மண்ணு மட்டும்தான். இந்த பாருடா, நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு மட்டும் என்கிட்ட வராத.
நான் பண்ணது தப்புன்னு சொல்றியே, இவனை மட்டும் அன்னைக்கு அவன் கொண்டிருந்தானா இன்னைக்கு என் பிசினஸ் இப்படி ஒரு ஆட்டத்தை கண்டிருக்குமா? கடைசியில அந்த ஆள் சொன்ன மாதிரியே என் பிசினஸ் அழியறதுக்கு உன் தம்பி தான்டா காரணம். அவனுக்கு கிடைக்காத இந்த சொத்து பத்தெல்லாம் உனக்கு கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் ஒவ்வொன்னா அழிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் அவனால அனுபவிக்க முடியல. அது மட்டும் இல்லடா, இந்த சாம்ராஜ்யத்தை அவனை அனுபவிக்க முடியாம நான் தானே செஞ்சேன். அதான் என்னையும் அழிக்கலாம் தான் நினைச்சிட்டு இருப்பான். யாரு அவன் ஒன்னு அழிக்கணும்னு நினைக்கிறானா? நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு உருவாக்குன உன் பிசினஸ் சாம்ராஜ்யம் இப்ப எல்லாம் எப்பவுமே உன் பிசினஸ் எடுத்து நடத்துறதுல எனக்கு விருப்பமே இல்ல. எனக்கு வேலை விஷயத்துல ஏன் சந்தோஷம் தான் முக்கியம். ஆனா அவனா எடுத்து வளர்த்தவங்க அவரோட ஆசைக்காக அந்த சீட்ல உட்கார்ந்து 3 காலேஜையும் பாத்துட்டு இருக்கான். அவன் 26 வருஷமா அனுபவிக்காத சொத்தையா உன் கிட்ட கண்டுட்டான். என்ன பாவப்பட்டவங்களா எடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க. அவன் நினைச்சா அம்மா கிட்ட வந்து உன்னை பத்தின விஷயத்த சொல்லி உன் சொத்துல எல்லாம் உரிமை கொண்டாடுறதுக்கு 2 நிமிஷம் ஆகாது. ஆனா அவனுக்கு அது தேவையில்ல. எனக்கும் நீ சம்பாதிச்சு வச்சது தேவையில்லைன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். உன் பிசினஸ் அழிச்சாவது உன்னை நல்ல மனுஷனா மாத்தணும்னு தான் நினைச்சானே தவிர உன்னே அழிக்கணும்னு அவன் நினைச்சது கிடையாது. ஓ பரவாயில்லடா பரவாயில்ல. 26 வருஷமா உன் மேல உயிரா இருக்கேன். நேத்து வந்தவன் இல்ல, நான் பிறக்கும் போதே என் கூடவே வந்தவன். வார்த்தை முக்கியம். சரிடா, அவனுக்காக என்கிட்ட சண்டை போட ரெடி ஆயிட்டா? நீ யாரு? இதோ பாரியா, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். என் தம்பி மேல கை வைக்கணும்னு நினைச்சா அப்புறம் இந்த சாமோட இன்னொரு முகத்தையும் பாப்ப. உன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி சூப்பரா உன் மனசை மாத்தி எனக்கு எதிரா உன்னை திருப்பி விட்டுருக்கான்ல. என்னைக்கு நான் லவ் பண்ண பொண்ணுக்கே பாதுகாப்பு கொடுத்து அண்ணனுக்கு வரப்போற பொண்டாட்டி தனக்கு அண்ணி அம்மா மாதிரி நினைச்சு இத்தனை நாளா அவளுக்கு துணையா நிக்கிறான். அப்பவே எனக்கு தம்பியா அவன் ஜெயிச்சிட்டான். ஒரு அண்ணனுக்கு நல்ல தம்பியா, வளர்த்த அம்மா அப்பாக்கு நல்ல பையனா, தன்னை பெத்தவங்க இவங்க தான் தெரிஞ்சதுக்கு பிறகும் அவனை வருத்திக்கிட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்தாம பெத்த தாய கூட எட்டி நின்னு சின்னதா ஒரு அரவணைப்பு கிடைக்காதான்னு ஏங்குறேன். என் தம்பி உன்னை விட எனக்கு ஒசத்திட்டான். அம்மா டேய், என்ன இதெல்லாம் அவகிட்ட சொல்ல போறியா? அம்மா வரேன்டா இரு. டேய் இந்த அம்மிக்கல்ல எங்கேயாவது பாத்தியா? எப்ப வேணா இவளால என் உயிர் போக்கும் தெரியும். அதான் அப்பவே அந்த அம்மிக்கல்லை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டேன். சார். அடடா, கொண்டு வந்துட்டியாப்பா? ஆமா சார், இந்தாங்க. நில்லு. என்ன என்னடா இது? சாப்பாடு. சாப்பாடா? அது எதுக்கு நீ கொண்டு வந்து குடுக்குற? அண்ணே, உங்க அப்பா கொஞ்ச நாள் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருப்பாரு போல. அவருக்கு அதெல்லாம் ஒத்து வரலையாம். அதான் நம்ம ஹோட்டல்ல வந்து டெய்லி 3 நேரமா நம்ம ஹோட்டல்ல இருந்தே உங்க அப்பாக்கு வீட்டுல சாப்பாடு கொண்டு தர மாதிரி கேட்டிருக்காரு. ஏன்னா அண்ணே, நம்ம ஹோட்டல்ல வீட்டு சமையலாம் செஞ்சு குடுக்கறோம்ல. இதை எடுத்துட்டு போ. டேய், எடுத்துட்டு போன்னு சொல்றேன். தமிழ்ல தானே சொல்றேன், ஏன் உன் காதுல கேட்கலையா? இதை எடுத்துட்டு போ. இல்லண்ணே, டெய்லி கேட்டிருக்காரே உங்க அப்பா. இங்க பாரு, அந்த ஆளுக்கு ஒரு வியாதி இருக்கு. அது என்னடா வியாதி? வியாதியா? ஆமாடா, அந்த ஆள் இன்னைக்கு போய் சேருவாரா இல்ல நாளைக்கு போய் சேருவாரான்னு தெரியாது. அந்த ஆள் சாகுறது வரைக்கும் பத்திய சாப்பாடு தான் சாப்பிடணும். என்னன்னு சொல்றீங்க? இங்க பாரு, உன் முதலாளி கிட்ட சொல்லிரு. என் புள்ளனா என் புள்ளதாயா, பச்சா பாரு ஆப்பு. நான் இங்க சாப்பாடு கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பிறகும் இந்த ஆளுக்கு உங்க ஹோட்டல்ல உள்ள சாப்பாடு தான் கொண்டு கொடுப்பீங்கன்னு வச்சுக்கோ. அந்த ஆள் சாவுக்கு காரணம் நீங்க தானே. நானே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கும். எப்படி எடுத்துட்டு போறியா? வியாதி இருக்கதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணே. நீங்க தான் பத்திய சாப்பாடுன்னு சொல்லிட்டீங்களே, இனிமே முதலாளி கிட்ட நான் சொல்லிடுறேன். எடுத்துட்டு போ. சரிங்க அண்ணே. என் புள்ளனா என் புள்ளதாயா. யாரு கேட்டா எனக்கு வியாதி இருக்குன்னு அவன் அனுப்புனா? எது? உன்னை நான் அடிக்கலன்னதும் உன் குரல் எல்லாம் கொஞ்சம் ஒசருது. இல்ல, யார கேட்டுப்பா அவனா அனுப்புனா? மா, இனிமே இந்த ஆளுக்கு வெளியே எங்க இருந்து சாப்பாடு வரக்கூடாது. டேய், அப்ப நான் எப்படிடா சாப்பிடுவேன்? என் அம்மா உனக்கு எது சமைச்சு போடுறாங்களோ அதை தான் நீ சாப்பிட்டாகணும். டேய், உங்க அம்மா எனக்கு விஷத்தை வச்சது ஞாபகம் இல்லையா? மா, இப்ப நானே சொல்றேம்மா, வெளியே எங்க இருந்தே இனி நம்ம வீட்டுக்கு சாப்பாடு வரக்கூடாது. நீங்க சமைச்சதை இந்த ஆள் சாப்பிட்டா சாப்பிடட்டும். நமக்கு பிடிக்காத மாதிரி என்னைக்காவது இந்த ஆள் நடந்தாருன்னு வச்சுக்கோங்க, சாப்பாட்டுல பாயசத்தை போட்டுருங்க. நான் கேட்கவே மாட்டேன், காப்பாத்தவும் வர மாட்டேன். சரியான தீர்ப்புடா. இது இவ கையால சாப்பாடா? நம்மள கெட்டி போட்டுட்டே பிரியாணில பாயசத்தை ஊத்தி கொலை பண்ண பார்த்தவளாச்சே. இவ கையால சமைச்சதை எப்படி சாப்பிடுறது? மா, சொன்னது கேட்டதெல்லாம் வெளியே எந்த ஹோட்டல்ல இருந்து வீட்டுக்கு இனிமே சாப்பாடு வரவும் கூடாது. ஆன்லைன்ல இருந்து இந்த ஆள் ஆர்டர் பண்ண கூடாது. சொல்லிட்டேலடா, நான் பாத்துக்கிறேன். அம்மா எதுக்கு இருக்கேன்? நமக்கு பிடிக்காதது எதையாவது பண்ணட்டும், அதுக்கப்புறம் இந்த அருவி யாருன்னு காட்டுறேன். ஒரு நாள் சாப்பிடாததுக்கே பாதி உயிர் போயிட்டேன். இவளை நம்பி இவ சமைச்சதை எப்படி சாப்பிட முடியும்?
இருந்தா இந்நேரத்துல யாரு? அன்பு ஐயோ சாம், டேய் அதோ வரேன்டா. இந்நேரத்துல சாம் அங்கிருந்து இங்க வந்திருக்கான். ஒருவேளை வீட்ல ஏதாவது சண்டையா இருக்குமோ? வாடா உட்காருடா. உட்கார்றதெல்லாம் இருக்கட்டும், போன் எங்கடா? போன் சார்ஜ்ல போட்டிருக்கேன். ஏடா 2 மணி நேரமாவா சார்ஜ் போட்டிருப்பேன்? ஏடா போன் சார்ஜ்ல போடுறதுக்கெல்லாமா கேப்பேன்? ஏன் சாம், இப்ப அங்கிருந்து இங்க வந்திருக்க, வீட்ல ஏதாவது சண்டையா? அதெல்லாம் இல்ல இனியா. டேய், அந்த ஜேம்ஸ் உனக்கு கால் பண்ணிருக்காரு, நீ போன் அட்டன் பண்ணியா? கால் வந்தா தானே மச்சான் அட்டன் பண்ண முடியும். நான் உனக்கு கால் பண்ணேன், அட்டன் பண்ணியா? மச்சான் உன்கிட்ட இருந்து கால் வந்தா தானடா அட்டன் பண்ண முடியும். அப்படியா? எரும மாடு, 1.5 மணி நேரமா உனக்கு கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இனியாக்கு கூப்பிட்டு இருக்கலாம்ல. நான் தான் யாரோ வேலை விஷயமா எதுவும் கால் பண்ணி தொந்தரவு பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாளாண்டா எருமை. அது தெரிஞ்சதுனால தான் இங்க வந்திருக்கேன். ஏண்டா அந்த ஆள் காலை அட்டன் பண்ண சொல்றதுக்காகவா அங்கிருந்து இங்க வந்தேன்? அந்த ஆள் உனக்கு கால் பண்ணிட்டு தான் நீ அட்டன் பண்ணாததை எனக்கு கால் பண்ணிருக்காரு. என்னவா, நாளைக்கு தானே அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒருவேளை இன்னைக்கு நைட்டே பூமி பூஜை பண்ணணும், பாட்டுக்கு வந்துருங்கன்னு கூப்பிடுறதுக்கு கால் பண்ணிருப்பாரோ? டேய், அந்த ஆள் பிளானே மாத்த சொல்லியிருக்காரு. என்னது? ஆமாண்டா, அந்த ஆள் பிளானே மாத்தி கேட்டிருக்காரு. அது எப்படி மாத்த முடியும்? அதான் எஸ்டிமேஷன்லாம் முடிஞ்சுதே. என்ன விளையாடுறானா? என்கிட்ட கேக்குற மாதிரியே கிளைண்ட்டையும் கேப்பியா? நம்ம போட்டு கொடுத்த பிளானே ஓகே, இதுவே எனக்கு போதும்னு சொல்லி டீடைலா எஸ்டிமேஷனே போட்டாச்சு. இப்ப பிளான மாத்த சொன்னா அந்த ஆளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லயே சேஞ்சஸ் வேணுமாண்டா. நம்மள பார்த்தா அவங்களுக்கு என்ன மாதிரி தெரியுதா? சரி, அத காலையில சொல்லிக்கலாம்ல, அதுக்காக அங்கேருந்து இங்க வந்தியா? அந்த ஆள் சொன்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி நாளைக்கு காலையில அந்த ஆள் கிட்ட நம்ம போட்டிருக்க புது பிளான கையில கொடுக்கணுமா? என்னடா விளையாடுறானா? அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்றது? அதான் உன்னை தேடி வந்தேன். ஆமா, இன்னைக்கு கேட்ட சேஞ்சஸ நாளைக்கு மாத்தி கொடுக்கறதுக்கு இது என்ன சின்ன கம்பெனி நினைச்சிட்டு இருக்கானா? வேற வேலை எல்லாம் இருக்காதா? அதுவும் இந்த நைட் டைம்ல. சரி, நம்ம முடிச்சு கொடுத்த பிளான் ஓகே சொல்லும் போது அந்த ஆள் தூங்கிட்டா இருந்தாரு. கால் பண்ணி கேக்குறியா? டேய், நீ வீட்டுக்கு போவியா? நாளைக்கு பாத்துக்கலாம். நீ போன் அட்டன் பண்ணாத, அப்படி இல்லைனா காலையில நான் பேசிக்கலாம். டேய், இது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் தெரியுமா? அதனால தான்டா சொல்றேன், எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட். அதுல சேஞ்சஸ் ஒரு நைட்ல கேட்டாருன்னா நான் யோசிச்சுட்டு தான்டா வந்திருக்கேன். இந்த ப்ராஜெக்டோட பிளான் மோஸ்ட்லி நான் தான் முடிச்சேன். சேஞ்சஸ் என்கிட்ட தானே சொல்லியிருக்காரு. என்னால இன்னைக்கு நைட்டுக்குள்ள முடிக்க முடியும்டா. விளையாடுறியா? தூங்க வேண்டாம். டேய், எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ப்ராஜெக்ட் நம்ம எடுத்தோம். ஒரு சின்ன விஷயத்துக்காக இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது. மச்சான், இப்பவே தூக்கம் வருதுடா. நேத்துக்கு நைட்டு வர ஒழுங்கா தூங்கல. ஏன்? அது மச்சான், நேத்துக்கு நாங்க என் மாமனார் வீட்டுக்கு போனோம். எது? ஆமாண்டா, நேத்துக்கு ஒரு சின்ன பஞ்சாயத்தா போச்சு. அதனால குல்ஃபியும் மைவையும் கூட்டு என் மாமனார் வீட்டுக்கு போயிட்டேன். இங்க இருந்து அங்க போய் அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டுடா. அதனால இன்னைக்கு இப்பவே எனக்கு தூக்கம் வருது. இல்ல, எனக்கு ஒழுங்கா கேட்கல. எங்க போன? டேய், என் மாமனார் வீட்டுக்கு போனோம். இல்லடா, எனக்கு தெரிஞ்சு நீ பிறந்ததுல இருந்தே இந்த வீட்டுல தான் இருக்க. இனியாவும் பிறந்ததுல இருந்தே இந்த வீட்டுல தான் இருக்கா. இதெல்லாம் மாமனார் வீடு. ஏன் இனியா, எனக்கு தெரியாம இவனுக்கு எந்த மாமனார் வீடு? எனக்கெல்லாம் தெரியாது, நீ அன்புக்கிட்டே பேசிக்கோ. அவன் பொண்டாட்டி உனக்கே தெரியாம இவனுக்கு மாமனார் வீடா? ஏண்டா பல்ல எல்லாம் காட்டுற? மச்சான், இது யாரோட வீடு? விஆர் வீடு. இந்த ரூம கேட்டேன்டா. இந்த ரூம் யாரோட வீடுன்னு கேட்டேன். இந்த ரூம் யார் வீடுனா? வீடு விஆர் வீடுனா ரூமும் விஆர் வீட்டுல உள்ளதானடா? அதுதான் இல்ல, இது அன்போட ரூம். அப்பனா இது இனியாவோட ஹஸ்பண்ட் வீடு, கரெக்டா? எங்க ரூம்க்கு அடுத்த ஒரு ரூம் இருக்கேன், அது யாரோட வீடுன்னு சொல்லு பாக்கலாம். அது இனியா கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த ரூம். அப்பனா அது இனியாவோட அம்மா வீடு, என்னோட மாமனார் வீடு. அதான்டா, அவ அம்மா வீட்டுக்கு அவளையும் மைவையும் கூட்டு போனா இங்க இருந்து நாங்க லேட்டா தான் கிளம்பணும். எது? இந்த ரூம்ல இருந்து அடுத்த ரூம்க்கு? ஆமாண்டா, அது போறதுக்கு வர கொஞ்சம் லேட் ஆயிட்டு. எப்படி மச்சான்? இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமுக்கு போறதுக்கு லேட் ஆயிட்டு. ஆமாண்டா, அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு லேட் ஆச்சு. அதான்டா, தூக்கமா வருது. தூக்கம் வருதுன்னு சொல்லுடா, அதுக்கு ஒரு கதை அடிச்சு விடுற பாத்தியா? உங்க நிக்கலடா நீ. சரி விடு, இப்ப என்ன? அந்த ஆள் கேட்ட மாதிரி பிளானிங்கே சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், அவ்வளவுதானே? நீ தான் தூக்கம் வருதுங்கிறியே, நீ தூங்கு, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல, அப்புறமா தூங்கிக்கிறேன். இல்லனா இந்த ப்ராஜெக்ட் கைய விட்டு போச்சுது, நான் தான் காரணம்னு ஏதாவது ஆடினாலும் ஆடிடுவேன். இல்லடா, இனியாவும் மைவும் வேற இருக்காங்களா? ஜஸ்ட் உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். நான் வீட்டுல போய் பாத்துக்கிறேன். நீ காலையில ஒரு வாட்டி ஓகேன்னு மட்டும் பாத்துரு. குல்ஃபி, நீங்க 2 பேரும் டோர் லாக் பண்ணிட்டு தூங்குங்க. டேய், நீ தூங்குடா, நான் பாத்துக்கிறேன். ஒன்னதான். எதுக்கு டோர் லாக் பண்ணிட்டு தூங்கணும்? இங்கே உட்கார்ந்து ஒர்க் பண்ணலாம்ல.
இளையனியா காலையில மயுக்கு ஸ்கூலுக்கு போனோம். உனக்கும் ஆபீஸ் வரணும்ல. இங்கே லைட்டை போட்டு ஒர்க் பண்ணும்போது உங்க 2 பேருக்கும் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். நாங்க ஹால்ல தான் இருக்கோம். ஏதாவதுன்னா கூப்பிடுனா. ம் டைரியை சுட்டு இவ்வளவு நேரம் ஆகுது. டைரியை தேடி எப்போ வேணாலும் வந்துருவாங்கிற பயத்திலேயே படிக்க முடியாம போயிடுச்சு. அப்படி இந்த டைரிக்குள்ள என்னதான் இருக்கு? தூக்கம் வருதுன்னா தூங்குடா. நானே முடிச்சிருவேன். இப்ப மட்டும் என்ன வேகுதான்? நான் வாய் பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கேன். அப்புறம் என்னடா அப்பால இருந்தே புலம்பிட்டே இருக்கேன். உங்க குல்ஃபி தனியா இருக்காங்கன்னா நீ போக வேண்டியதானே? யார் உன்னை கூப்பிட்டா? டேய் நண்பன்டா. அவளை விட நீதான் எனக்கு முக்கியம். ஆமாடா தெரியும் எனக்கு. இவ எங்கடா இந்த நேரத்துல போறா? யாரு? உன் தம்பி பொண்டாட்டி. இந்நேரத்துல எங்கடா போறா? கூப்பிடு. மித்ரா. கூப்பிட்டீங்களா? மணி என்ன ஆகுது? நீ அங்கே நீங்க ஒத்தையில வர? இல்ல, ஃப்ரண்ட்ல தாத்தா உட்கார்ந்திருந்தத பார்த்தேன், அதான். அதாம்மா கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து ஒத்தையில வரையேன்னு கேட்டேன். வந்தது ஓகே. மித்ரனை கூட்டு வந்திருக்கலாம்ல. சரி, நான் கிளம்புறேன். கிளம்புறியா? அப்புறம் எதுக்கு வந்த? குருவை பாக்குறதுக்காக. இந்த நைட்லயா? இல்லையா இங்க? இங்க இல்லாம வேற எங்க இருப்பான்? ரூம்ல தான் இருப்பான். அவனை பாக்குறதுக்காகவா அங்கேருந்து இப்ப வரேன்? ஆமா. அது சரி, அவனுக்கு கால் பண்ணியிருந்தாலே பின்னாடி வந்திருப்பான். அப்படி இல்லைன்னா மித்ரனை கூட்டு வந்திருக்கலாம்ல. இந்த நைட்ல எப்படி ஒத்தையில அங்கேருந்து ஓடி வரும்போது நானே பயந்துட்டேன். ஓ சரி, அப்ப நான் கிளம்புறேன். அவனை பாக்குறதுக்கு தானே வந்தேன். போமா, வால் மேலதான் இருக்கான், போய் பாரு. ஏன் மச்சான் இந்த நைட்ல அவனை பாக்குறதுக்கு வந்திருக்கா? ஆனாலும் அவன் தம்பி மேல இவ்வளவு லவ் இருக்க கூடாது. லவ்னால எங்க வந்திருப்பான்னு உனக்கு தோணுதா என்ன? அப்புறம் எனக்கு என்னமோ அவன் ஏதாவது கிரிமினல் வேலை பார்த்திருப்பான். அதுக்குதான் பார்க்க வந்திருப்பான். அப்படி இந்த டைரியில என்னதான் இருக்குன்னு பார்க்கணுமே. டைரி ஞாபகம் வந்ததுன்னா என்ன தேடிதான் வருவா. அதாண்டி இவ்ளோ லேட்டா இந்த டைரியை ரீட் பண்றதுக்கு எடுத்திருக்கேன். குரு ஆத்தி பாத்துட்டா போலயே. எங்க போயிட்டான்? குரு. ஏ மித்ரா, இந்நேரத்துல நீங்க என்ன பண்ற? நீ பாத்தியா? கரெக்டா வராளே. குரு அலாட்டா இருடா. நீ தான் டைரி எடுத்துட்டு வந்திருக்கான்னு மட்டும் தெரிஞ்சது கண்டிப்பா விட்டு வைக்க மாட்டான். டேய் உன்னதாடா கூப்பிடுறேன். நீ பாத்தியா? ஆமா மித்ரா, பார்த்தனே. பாத்தியா? ஆமாண்டி பார்த்தேன். எப்படா எடுத்த? பார்த்தேன் தாண்டி, ஆனா எடுக்கல ஜில்லு. பார்த்த ஆனா எடுக்கலையா? ஆமாண்டி பார்த்தேன், ஆனா எடுக்கலையே. விளையாடாத குரு, எனக்கு அது ரொம்ப முக்கியம். நீ மறுபடியும் வந்து பாத்திருக்கானா கண்டிப்பா அதை எடுத்திருப்பேன். ஏன் நான் பார்த்ததோட விட்டுட்டேன்டி. பார்த்துட்டு எடுத்திருந்தேனா இந்நேரத்துக்கு நீ எடுத்திருப்பல. நான் என்ன எடுத்திருப்பேன்? டேய் நான் எடுக்கவே இல்ல. அதாண்டி நான் எடுத்திருந்தேனா கண்டிப்பா நீ இந்நேரத்துக்கு எடுத்திருப்பேன். நான் எதை எடுத்திருப்பேன்? வாந்தி விளையாடுறியா? ஆமா, பார்த்தேன். எடுக்கல எதை பார்த்த எதை எடுக்கல? அதான் ஜில்லு, அன்னைக்கு கூட ஃபயர் ஆயிடுச்சே. தீ அப்படியே பத்தி எரியும் போது நான் கூட உன் ட்ரெஸ் எல்லாம் உன் ஷர்ட்டை போட்டு விட்ட அதானே? ஆமா. அதுக்கு நீ பார்த்ததுக்கு என்னடா சம்பந்தம்? அதாண்டி அப்போ ஒன்ன பார்த்தனே, ஆனா நமக்குள்ள எதுவுமே நடக்கல. டேய் பாத்தியா எடுத்தியான்னு கேட்டது என் டைரிய. டைரி பத்தியாடி இவ்வளவு நேரம் பேசிட்டு நிக்கிறேன். நீ பாத்தியா அத? அச்சச்சோ, நான் பார்த்தேன்டி ஆனா எடுக்கல. நீ அப்பவே அது மேல ஒரு கண்ணு வச்ச. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு ரீட் பண்றதுக்கு கண்டிப்பா நீ தான் எடுத்திருப்ப. அது காணாதப்பவே நான் நினைச்சேன் நீ தான் எடுத்திருப்பேன்னு. ஏன் நான் எடுக்கல? என் டைரி இவ்ளோ நாளா ரூம்ல இருக்கு, இது வரைக்கும் யாரும் எடுத்ததில்ல. நீ பார்த்துட்டு அதை சுடுறதுக்கு கூட பார்த்தேன். நான் தானே புடிங்கி வாங்கி வச்சேன். அதுல இருந்தே தெரியுது நீதான் தில்லாலங்கடி ஏதோ வேலை பார்த்து அதை தூக்கிட்டு வந்திருக்க ஃப்ராடு. ஏண்டி இனிமே நாளை பின்ன 100 பவுன் நகை காணாம போகும் வீட்ல, அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியுமா? டேய் நான் தூங்கிட்டு இருக்கும்போது எதுக்கு ரூமுக்கு வந்த? அது அது வந்து கொருவாயா, யோசிக்காம சொல்ல போறியா இல்லையா? ஏய், உண்மையை அப்படியே சொல்றதுக்கு நான் எதுக்கு யோசிக்கணும்? நான் எதுக்கு யோசிக்கணும்? நம்ம ஸ்னோ இருக்கால, ஸ்னோ. ஆமா இருக்கா. அவளோட ப்ளூ கலர் குட்டி வண்டி இருக்குல்ல, வாங்கி கொடுத்ததே நான் தான். எனக்கு தெரியாம இருக்குமா? அதுதான். அது உன் ரூம்ல இருந்திருக்கு. அது உன் ரூம்ல இருக்கு. அதை எடுத்துட்டு வான்னு உன் அண்ணன் தான் என்ன அனுப்பி வச்சாரு. என்னடா என்ன பார்த்தா உனக்கு நக்கலா இருக்கா? ஏன் அண்ணன் ஸ்னோவோட வண்டி எடுக்கிறதுக்கு ஏன் ரூமுக்கு உன்னை அனுப்பி வச்சானா? ஏன் நிஜமா தாண்டி சொல்றேன். உருட்டலாண்டா, ஆனா அதுக்காக உலகமாக உருட்டலாம் உருட்டாத. ஏண்டி நீ சொல்றத பார்த்தா நான் தான் என்னமோ உன் ரூமுக்கு வந்து அந்த டைரி எடுத்ததை பார்த்தாதுன்னு உனக்கு தெரியாம கொண்டு வரணுங்கிறதுக்காக பேண்ட்ல சொருக்கி ஒளிச்சு வச்சு எடுத்துட்டு வந்த மாதிரியே பேசுறேன்.
என்ன அப்படி பாக்குறேன்? சரியான ஸ்ட்ரீட் டாக் தான் நீ. அப்பவே நான் நினைச்சேன் இந்த திருட்டு நாய் தான் எடுத்திருக்கான் அப்படின்னு. ஜில்லு, நான் எடுக்கவே இல்லடி. நீ என்னடா பாவப்பட்ட மனுஷனை போய் டைரி எடுத்தேங்கிற. டேய் கழட்டான். எதடி கழட்டணும்? டிஷர்ட்டை கழட்டு. ஆ? இப்ப உன்ன வெளிச்சத்துக்கு வரேன் பாரு. கழட்டான். ஏன் ஜில்லு, டிஷர்ட் மட்டும் கழட்டினா போதுமா? இங்க பாரு குரு, நானே செம்ம காண்ட்ல இருக்கேன். நீ கழட்டு. ஏ மெண்டல், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ என் ரூம்க்கு டைரி சுடுறதுக்காக தான் வந்திருக்கேன். அப்புறம் எனக்கு தெரியாம எடுத்துட்டு வரணுங்கிறதுக்காக பேண்ட்ல சொருகி ஒளிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதான் கழட்டு, நான் எடுத்துக்கிறேன். ஏண்டி, அப்படியே நான் எடுத்துட்டு வந்திருந்தாலும் இவ்வளவு நேரம் அங்கேயேவா இருக்கும் அது? ஆ, இல்லடி, அப்படி நான் எடுத்துட்டு வந்திருந்தேனா இந்நேரத்துக்கு வேற எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருந்திருப்பேன்ல. இவ்வளவு நேரமாவா அங்கே இருக்கும்? ஆமால. ஆமாவா இல்லையா? ஆமாதான். டேய் அப்ப எங்க ஒளிச்சு வச்சிருக்க? ஏண்டி, நான் எடுத்தா தானடி அதை கொடுக்க முடியும். நான் எடுக்கவே இல்லைங்கிறேன். எடுக்கலையா? ஆமா, இந்த டைரியை தேடியா இந்நேரத்துல அங்கிருந்து இங்க வந்திருக்கேன். ஆ, அது எனக்கு எவ்வளவு ஸ்பெஷலான டைரி தெரியுமா? அது என் அப்பாவோட டைரி. ஓ, பழைய டைரியா? நான் கூட புதுசோன்னு நினைச்சேன். விளையாடாத குரு, அந்த டைரிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்புறம் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். அது பழைய டைரி தான். அது என் அப்பா யூஸ் பண்றதுக்காக எடுத்த டைரி. என் அப்பா அந்த டைரியை கணக்கு எழுதுறதுக்காக எடுத்தது. 2 பக்கத்துல தான் எழுதியிருப்பாங்க. என் அப்பா தான் இறந்து போயிட்டாங்களே. அந்த டைரி இருக்கும்போது என் அப்பாவே என் கூட இருக்க மாதிரி. என் லைஃப்ல நடந்த எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன விஷயம் மட்டும் அந்த டைரியில நான் எழுதுவேன். தீந்துடக்கூடாதுல்ல அப்படிங்கிறதுக்காக. அது காணாததும் எப்படியோ இருக்கு குரு. எடுத்தானா கொடுத்துறேன். க்ளோஸ் ஆன விஷயங்களை எழுதி வச்சிருக்கியா? அப்ப படிச்சே ஆகணுமே. எடுத்தியா? எமோஷனலா பேசும்போது கஷ்டமா தான் இருக்கு. எடுத்தானா கொடுத்துரு குரு. அந்த டைரி எனக்கு ரொம்ப முக்கியம். அப்ப எனக்கும் அது முக்கியம். வீட்டுல எங்கேயா தாண்டி இருக்கான், ஒழுங்கா பாத்தியா? ஃபுல்லா பாத்துட்டேன். தூங்கிட்டு இருந்தேன். ஸ்னோ கூட எழுப்பி அத்தியோட டைரி எங்கேயாவது பாத்தியான்னு கேட்டானே. அவளும் எடுக்கல. அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கிறது நீ தானே. ஏண்டி, உன் வீட்டுல என்ன காணாம போனாலும் நான் அல்லது ஸ்னோ தான் எடுத்திருப்போமா? அவ சின்ன குழந்தைடா, தெரியாம எடுத்து எங்கேயாவது வைப்பான். ஆனா நீ கோழ மாடு மாதிரி வளர்ந்துருக்க. தெரிஞ்சுதாண்டா எடுத்துட்டு வந்திருப்ப. ஏன் ஜில்லு, நிஜமா நான் எடுக்கலடி. எடுக்கலையா? நீ எடுக்கலன்னு ப்ராமிஸ் பண்ண. ஏடி, அதான் எடுக்கலன்னு சொல்றேன்ல. இல்ல, நீ என் மேல சத்தியம் பண்ணு, அப்பதான் நான் நம்புவேன். சத்தியம் பண்ண சொல்றான். என் தலை மேல கை வச்சு சத்தியம் பண்ணு. ஏய், நான் தான் எடுக்கலைங்கிறேன்ல. அதுக்கப்புறம் சத்தியம் பண்ணு, ப்ராமிஸ் பண்ணணும். அதெல்லாம் கிடைச்சிடும். நீ கிளம்பு. டேய், எனக்கு உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. கொடுத்துரு குரு, அப்புறம் வேற மாதிரி என்ன பாப்பேன். இப்ப என்ன, உன் டைரி கண்டுபிடிச்சு கொடுக்கணும் தானே? கண்டுபிடிச்செல்லாம் கொடுக்க வேண்டாம்டா. உன்கிட்ட இருக்கிறத கொடுத்தா போதும். அது வந்து ஏற்கனவே அந்த ஆளை கண்டுபிடிக்கிற பொறுப்பை என்கிட்ட தானே விட்டுருக்கேன். அந்த ஆள் கூட டைரியை சேர்த்து கண்டுபிடிச்சு கொடுத்துடுறேன். டேய், என் தலையில கை வச்சு ப்ராமிஸ் பண்ணு, அப்பதான் நான் இங்க இருந்து கிளம்புவேன். எனக்கு என்ன, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஒன்னா தூங்கணும்னு நினைச்சேன். உனக்கு ஓகேனா எனக்கும் பிரச்சனை இல்ல. ஏன்டா இப்படி படுத்துற? நீ மட்டும் என் தலையில சத்தியம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, நீ எடுக்கலன்னு ப்ரூஃப் ஆயிரும். நான் வீட்ல போய் தேடுவேன்ல. செல்லம், நான் சத்தியம் பண்றது கிடையாது. ஆம்னா ஆம்னு சொல்லுவேன், இல்லனா இல்லன்னு சொல்லுவேன். ஏன் ஏன் சத்தியம் பண்ண மாட்டேன்? அது வந்து நான் சத்தியம் பண்றது இல்ல. அதான்டா கருவாயா, ஏன் சத்தியம் பண்ண மாட்டேன்னு கேக்குறேன். ஜீசஸ் இருக்காருல, ஜீசஸ் அவரு சத்தியம் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் எப்படா உன்கிட்ட வந்து சொன்னாரு? என்கிட்ட சொல்லலடி, பைபிள்ல சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லிருக்காரு? பொய் ஆணையிடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் அப்படின்னு எல்லாம் சொல்லுதடி. பொய் ப்ராமிஸ் தானடா பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்து கண்டினியூஸா வருதுடி. குரு, நீ என் பொறுமையா ரொம்ப சோதிக்கிறேன். ஏன், நான் என்ன பொய் சொல்றேன்னா நினைக்கிறேன்? அதுக்கு அடுத்து ஜீசஸ் சொல்லியிருக்காரு, ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம். ஐயோ, சடனா வேற ஞாபகத்துல வர மாட்டேங்குதே. அடுத்து விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. நீ என் தலையில சத்தியம் பண்ணா போதும். அதுவும் இருக்குடி. உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள் அப்படின்னு இருக்கு. நீ போய் ஐயோ மத்தேயும் நீ போய் ரீட் பண்ணி பாரேன். நீ ஹிந்து தானே? செல்லம், வளர்ப்பால நான் ஹிந்து. உனக்கு தெரியாததா ஜில்லும், நான் பிறப்பால கிறிஸ்டின்.
அது சரிடா. எந்த சண்டே நீ சர்ச்சுக்கு போன? ஏன் அதுவா முக்கியம்? அப்போ சத்தியம் பண்ண மாட்டியா? நான் தான் சொல்றேன்ல, நான் ஜீசஸோட வார்த்தையா கடைபிடிக்கிற பையன். நல்ல வேலை 11th 12th டேடி என்ன கிறிஸ்டியன் ஸ்கூல்ல சேர்த்து விட்டாரு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஏன் இதெல்லாம் உன்கிட்ட விளக்கிட்டு இருக்க முடியுமா? நான் என்ன ஸ்கிரிப்சர் கிளாஸா எடுத்துட்டு இருக்கேன். ம், நீ அப்போ ப்ராமிஸ் பண்ணவே மாட்டியா? ஐயோ செல்லம், நான் தான் சொல்றேனே, ஆம்னா ஆம்னு சொல்லுவேன், இல்லன்னா இல்லன்னு சொல்லுவேன். அப்போ நீ எடுக்கலையா? நம்பிட்டா. எடுக்கலடி. அது கிடைக்கிறது வரைக்கும் என்னமோ மாதிரி தான் இருக்கும். நீ எடுத்தா கொடுத்துரு குரு. அந்த டைரி எனக்கு ரொம்ப முக்கியம். எடுத்தா கொடுக்க மாட்டேனாடி. உனக்கு வர சென்டிமெண்ட் டைரி கண்டிப்பா அது ஒண்ணு வந்து சேரும். சரி, அப்ப ஸ்னோ தான் எங்கேயாவது எடுத்து போட்டிருப்பான். நான் வீட்ல போய் இன்னும் தேடுறேன். தேடாதான், நான் தான் சொல்றேன்ல, தூங்கு. நான் தான் ஒருத்தர உனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன்ல, அவர் கூட டைரியும் கண்டுபிடிச்சு கொடுத்துருவேன். என் வீட்ல இருந்தா நானே கண்டுபிடிச்சு எடுத்துருவேன். மொவனா, நீ மட்டும் அதை சுட்டிருக்கணும். உன் தோலை உருவி தொங்க விடுறான்டா. ஏன் அதான் எடுக்கலன்னு சொல்றேன்ல. சரி, நான் கிளம்புறேன். வா, கொண்டு விடுறேன். ஐயடா, வந்த எனக்கு போக தெரியாதா? நான் உன்னை தேடி வந்துட்டேன்னு சொல்லிட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்காத. இதுக்கு ஒண்ணு, இந்த இம்சைக்கு ஒண்ணு. வாய்க்கு மட்டும் குறைச்சலே இருக்காது. வரேன். ஒத்தையிலையா போறேன்? இல்ல, படம் எடுத்துட்டு போறேன். ஒண்ணும் இல்ல, நேத்துக்கு செல்லு பாட்டியும் ஆர்த்தி அக்காவும் வெளியே நின்று பேசிட்டு இருக்காங்க. சரி, டைம் கரெக்டா இந்த நேரம் தான். இந்த நேரத்துல ஆர்த்தி அக்கா எதுக்காக செல்லு பாட்டி கூட பேசிட்டு நிக்கணும்? அப்படியே பேசினாலும் ஆர்த்தி அக்கா இந்த நேரத்துல ஆகாஷ் அண்ணனு கூட தானே நின்னு பேசிட்டு நிக்கணும். அது அப்படிதான், கப்பிள் மாறி இருக்கு. வெளியே நின்று பேசிட்டு நிக்கிறாங்களா? ஒரு வெள்ளை உருவம், ஒரு வெள்ளை உருவம் அப்படியே போறத அவங்க கண்ணால பாத்துருக்காங்க. வெள்ள உருவமா? யாராவது ஒயிட் கலர் சாரி கட்டிட்டு நைட்ல போயிருப்பாங்க. அட மித்து, என்ன இவ்ளோ மங்கோனி மண்டையா இருக்க? எனக்கேவா? சரி விடு, எல்லாம் ஃப்ளோல வராதான். அதாவது இந்த வீடு இருக்கலாம், பியார் வீடு. இந்த சொத்தை வேதாச்சலம் தாத்தா வாங்குறதுக்கு முன்னாடி அதையும் வேற ஒரு மாடுலேஷன்ல சொல்றேன். இந்த சொத்தை வேதாச்சலம் தாத்தா வேற ஒருத்தர்கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்காரு. சரி, அது சுமார் 150 வருஷத்துக்கு முன்னாடி. தாத்தா பிறந்தே 100 வருஷத்துக்குள்ள தானே ஆகும். 150 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நடந்தது. இந்த வீடு இருக்க நிலத்தை பெரியவர் ஒருத்தர் தான் வச்சிருந்திருக்காரு. சரி, 150 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணாலாம் சேர்த்து வைக்க மாட்டாங்க. அப்போ கட்டாயப்படுத்தி வேற ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. 150 வருஷத்துக்கு முன்ன இந்த இடத்துல வேற ஒரு வீடு தான் இருந்திருக்கு. அந்த பெரியவரோட பொண்ணுக்கும் பக்கத்துல வேலை செய்யற ஒரு பையனுக்கும் காதல். அப்புறம் என்ன, சேர்த்து வைக்காததுனால காதல் வேதனையில அந்த பொண்ணு தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிட்டு. அச்சச்சோ. அப்புறம் அப்புறம் புதைச்சாங்களா எரிச்சாங்களான்னு எனக்கு எங்கடி தெரியும்? இதெல்லாம் ஏன்டா இதுக்குடா சொல்றேன்? அதான் அந்த பொண்ணுதான் நைட் டைம்ல அங்கிட்ட இங்கிட்ட டிராவல் பண்ணிட்டு இருக்கான். எது? அது மட்டும் இல்ல, அது கல்யாணம் ஆகாத பொண்ணுங்கிறதுனால உன்ன மாதிரி கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களை பாக்கும்போது உங்ககிட்ட பேசணும்னு அதுக்கு ஒரு ஆசை வருமா? என்னடா சொல்ற? ஆமாண்டி, நீ வேணா இப்படியே நடந்து தனியா போய் பாரு, அது உன் பின்னாடியே வரும். சரி ஜில்லும், எனக்கும் பயங்கர தூக்கம் வருது, நீ போ. நான் எப்படி போக முடியும்? அதுக்காக நான் என்ன உன்னை தூக்கியா கொண்டு போக முடியும்? டேய், வயசு பொண்ணுனா ஒத்தையில அனுப்புறியா? இது மட்டும் தாத்தாக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை என்ன பண்ணுவாருன்னு தெரியுமா? அப்படி வாடி, என்னை கொண்டு விட. வந்த உனக்கு போக தெரியாதா? நிஜமாவே 150 வருஷத்துக்கு முன்ன இங்க ஒரு பொண்ணு இறந்து போச்சா? ஆமாண்டி, வேணா ஒத்தையில நடந்து போய் பாரு, அது உன் பின்னாடியே வரும். இல்ல, நீ கொண்டு விட. போமா. ஒருத்தைய சமாளிக்கிறதுக்கு நான் என்னென்னலாம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. என் காலேஜ் குரோத்துக்காக கூட நான் இவ்வளவு யோசிச்சது இல்லடி. நைட்டு நிஜமாவே ஒழுங்கா தூங்கல போல இவன். ஒரு வழியா முடிச்சிட்டோம். டைம் வர விடிய காலையில 3 ஆயிடுச்சா? இன்னமும் அங்கிருந்து வெளிச்சம் வந்துட்டு இருக்கு. ஒருவேளை குரு தான் தூங்காம இருக்கானா?
இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போ இவ இன்னமும் தூங்காம என்ன பண்றா? ஒருவேளை அவன் சொன்ன அந்த வெப்சைட் பத்தி ஏதாவது சர்ச் பண்ணிட்டு இருக்காளா? இசை, நீயா? நான் கூட பயந்துட்டேன். டைம் என்ன ஆகுது? நீ என்ன பண்ற இந்நேரத்துல? ஏன் உன்கிட்ட வாட்ச் இல்லையா? என்கிட்ட வந்து டைம் என்ன ஆகுதுங்கற? ஏண்டி 3 தாண்டி 4 மணி ஆக போகுது. இந்நேரத்துல லேப்டாப் எடுத்து வச்சுட்டு தட்டிட்டு இருக்க? ஏன் வீடு, ஏன் ரூம், நான் லேப்டாப் எடுத்து வேலை பார்ப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை கேக்குறதுக்கு உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்கு? மவளா ரைட்ஸ பத்தியா பேசுறேன்? அவனுங்களை எல்லாம் அடிச்சு போட்டு கட்ட அவுத்து விட்டு உன்னை காப்பாத்தி கூட்டு வந்த பாத்தியா? ஒன்னு எல்லாம் அவனுக்கு கிட்டே விட்டுருக்கானடி. அப்பதான் புரிஞ்சிருக்கும். ஓ, இத சொல்லிட்டு போலாங்கிறதுக்காக தான் வந்தியா? ஏண்டி சொல்லு. ஏ பைத்தியம், ஒண்ணுதான். ஏ மெண்டல், ஏண்டி நான் கூப்பிட்டதும் காதுல கேக்குதா இல்லையா? நீ டீ போட்டு கூப்பிட்டு நான் என்னன்னு கேட்டதே பெருசு. இதுல பைத்தியம் மெண்டல்ங்கற? அப்பெல்லாம் என்னன்னு கேக்குறதுக்கு நான் பைத்தியமாடா? நல்ல ஏட்டுக்கு போட்டியா வாய்க்குள்ளேயே பேச தெரியுதுல. அந்த அரக்கு இருக்குன்னா உன்னால முடியாத வேலையை உன் தலையில கட்ட பாக்குறானா? அப்படியே வாங்கிட்டு வந்துருவியா? 4 மணி ஆகுது, இன்னும் தூங்காம அந்த வேலையை பாத்துட்டு இருக்க? என்னப்பா பண்றது? தெரியாம பக்கத்துல இருக்கிறவருக்கு மேல கால் பட்டதுக்கு என்ன தப்பான இடத்துக்கு கொண்டு விடுறதுக்கு பார்த்தாங்க. ஏண்டி நான் எதை சொன்னாலும் அதையே தான் பேச போறதானே? எனக்கு வேலை இருக்கு, கிளம்புறியா? அம்மா, நீ அண்ணன் கூட தானே வேலை பார்த்துட்டு இருந்த? ஓ, அப்ப அப்பவே என்ன பாத்துட்டியா? உன் வேலை முடிஞ்சா தூங்குனியா இல்ல வீட்டுக்கு போய் தூங்குறியா? உன் வேலையை பார்க்க வேண்டியதானே. யார் உனக்கு உன்னை ஏன்டா கூப்பிட்டது? இசை, நான் அங்க பண்ணதுதான் இங்கே பண்ணுவேன். 4 மணி ஆகுது, இன்னும் தூங்காம அந்த லேப்டாப் எடுத்து தட்டிட்டு இருக்க. நான் ஒர்க் பண்றேன், பாக்குறது ஏன் கண்ணு, வேலை பாக்குறது ஏன் கை. இதுல உனக்கு என்னடா வலிக்குது? ஏய், வலிக்குது வலிக்கல, அவன் அவனுக்கு கொடுத்த வேலையை அவன் தான் பாக்கணும். உன்னால முடிக்க முடியலன்னா நாளைக்கு இனியா கிட்ட இருந்து அவன் தான் திட்டு வாங்கணும். நீ நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்து வேலை பார்த்துட்டு இருக்க. அது ஏன் விருப்பம். நீ கிளம்புறியா? உனக்கு 2 ஆப்ஷன் தான் இசை. ஒண்ணுல அதை மூடி வச்சுட்டு தூங்கு, அப்படி இல்ல இன்னைக்கு நான் உன் ரூம்ல தான் தூங்குவேன். நீ யார் ரூம்ல தூங்குனா என்ன, தெருவுல தூங்குனா எனக்கு என்ன? இசை, நான் விளையாட்டுக்கு பேசுறேன்னு நினைக்காத. மூடி வச்சேன்னா உனக்கு நல்லது. டேய், எனக்கு வேலை இருக்கு, கிளம்புறியா? 2 ஆப்ஷன் தான் உனக்கு. ஒன்னில் மூடி வை, அப்படி இல்லைன்னா நான் இங்கே படுத்து தூங்குற மாதிரி இருக்கும். ஓ, மிரட்டுறியா? நீ எங்க வேணாலும் படுத்து தூங்கு, ஆனா என்ன டச் பண்ண கூடாது. ஆமாண்டி, அதுக்காக தான் நாங்க இருக்கோம் பாத்தியா? என்ன இங்கே செட்டில் ஆயிட்டான்? ஃபைனலா சொல்றேன்டி, ஷட் டவுன் பண்ண போறியா? ஏன்னா எனக்கு தூக்கம் வருது, நான் இங்கே தூங்கிடுவேன். ஏச்சிப்பா, குழுப்ப பாரு. இவ ரூம்ல இருக்குன்னு சொன்னாலாவது மூடி வைப்பான்னு பார்த்தா உன் திமிரு தான் எனக்கும் இருக்குடி. இரு, எனக்கு என்ன வந்துச்சு? உட்கார்ந்துதான் தூங்கிட்டான். காசி சார் கிட்ட இந்த ஒர்க்கை முடிச்சு கொடுக்கறது வரைக்கும் ஏதாவது சொல்லி தரேன் அப்படின்னு இவன் வராம இருந்தாலே நான் முடிச்சு கொடுத்துருவேன். இவன் மட்டும் எனக்கும் அஞ்சுக்கும் ஏதாவது சொல்லி தரேன்னு வராம இருந்துட்டானா கண்டிப்பா முடிச்சு கொடுத்துருவேன். இவனுக்கு இன்னைக்கு குட்டி காய்ச்சல் வரட்டும். காய்ச்சல் வந்துட்டுனா கண்டிப்பா ஆபீஸ் வரமாட்டான். இவன் ஆபீஸ் வரலன்னா கண்டிப்பா நம்ம காசி சார் கிட்ட இந்த ஒர்க்கை முடிச்சு கொடுத்துடலாம்.